நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறது மார்க்கெட்டில் எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தேவை. மார்க்கெட்டோடைய சப்போர்ட் எங்கே இருக்குது, மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணி போகிறோம். மார்க்கெட்டோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இந்த விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்யூஜி மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ எப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த விகிக்கு வருதோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போய் இங்கேருந்து வந்து டவுன் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் எங்கேருந்து மேலே போயிருக்கு, இங்கேருந்து தான் மேலே போயிருக்கு அப்படின்றதால, அதாவது இங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு, கேப் அப் ஆகிருக்கு. கேப் அப் ஆகிறதுக்கு எங்கேருந்து போய் கேப் அப் ஆகிருக்கு மார்க்கெட்டு, இந்த இடத்துலேருந்து தான் போய் கேப் அப் ஆகிருக்கு. ஸோ நேற்றுடைய க்ளோசிங் வந்து இங்கே அப்படின்றதால இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் இங்கே டிமாண்ட் ஏற்பட்டதால தான் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் இது வந்து என்ன ரேஞ்சு, இது டிமாண்டு. அப்போது டிமாண்டுக்கு வரும்போது நம்ம பை பண்ணலாம். அப்போது அந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்த சப்போர்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா